வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம கிளினிக் வந்த ஒரு தம்பதி, அவங்க அம்மா அப்பா கூட தான் அந்த ஆண் வந்தார். அவங்களோட ஒய்ஃபும் வந்தாங்க. 5 மாத கை குழந்தையோடு வந்தாங்க. அந்த பெண்ணுக்கு காம உணர்வு சராசரியாக நார்மலாக இருக்குது. பட் அந்த ஆண் ஒரு மனநல பாதிப்போட ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறாரு. பட் இது வரைக்கும் அதுக்கு தீவிரமான ட்ரீட்மெண்ட் அவங்க எதுக்கும் போகலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலை. இந்த ஆணுக்கு 29 வயது, பெண்ணுக்கு 25 வயசு. திருமணமாகி 3 வருஷங்கள் அப்படி இருக்கும். திருமணமான நாள்லேருந்து இந்த ஆண் ஒரு நாள் கூட எனக்கு உடலுறவு வேணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லலை. திருமணமான புதுசில் ஆரம்ப கட்டத்தில் 1 வாரம் அவர் செய்த அந்த செக்ஸில் அந்த பெண் உறுப்புக்குள்ள ஆண் உறுப்பு போயிருக்கு, முழுவதுமாக உள்ளே போயிருக்கு. அதுக்கப்புறம் மாதம் ஒரு தடவை தான் உடலுறவு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுதும் அந்த ஆணுக்கு அது பிடிக்காம ஒரு மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஆகுது. அந்த பெண்கிட்டே சொல்றாரு, அவளோட துணியெல்லாம் கழட்டி வெற்று உடம்பா பாக்குறதுக்கு அவருக்கு பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி அவளை கட்டி பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லை. உடலுறவு செய்யறதுங்கிறது சும்மா ட்ரெஸ்ஸோட அவளை தொடுறது, கட்டி பிடிக்கிறது, கிஸ் பண்றது, இதெல்லாம் பண்றாரு. பட் ஆண் உறுப்புக்கும் பெண் உறுப்புக்கும் தொடர்பு அப்படிங்கிறப்ப அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு ஒரு ட்ரையல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு மனநல பாதிப்பு, அதனால இந்த பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடய நம்ம ட்ரையல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்ல கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் வரும். அந்த டைம்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த பெண் கூட லைட் போட்டுட்டு பண்ணும் பொழுது இந்த பெண்ணோட முகத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய அம்மா நினைவு வருது, அதனால என்னால் அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லும் பொழுது உண்மையிலுமே பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவும் அந்த மனைவியும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. லைக் அவங்க கல்யாணத்தப்ப கூட அவங்க ஆர்கன்ல, அவரோட ஆண் உறுப்புல ஒரு கருவி வச்சு மைல்டு ஸ்டிமுலேஷன் கொடுக்கறதன் மூலம் உறுப்புக்கும் பாடிக்கும் மைண்டுக்கான கனெக்ஷனை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கிளினிக்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி வரும்போது நான் அந்த ஒரு செக்ஸ் விஷயத்தை பத்தி நான் பேசவே இல்லை. அந்த பெண் கிட்ட மட்டும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அவரை இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வர கூப்பிட்டுட்டு வாங்கம்மா, 1 மந்த் கழிச்சு எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு, வயக்ரா கூட கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வயக்ரா கொடுத்ததுன்னா அவருக்கு அந்த எரெக்ஷன் அதிகமாகும். அதை அவர் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி அவருடைய மனநல பாதிப்பு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சுய இன்பம் பண்றதுலையோ இல்லை செக்ஸ்லேயோ ஒரு அருவெறுப்பு இல்லை ஒரு பயம், அதை பற்றின தவறான எண்ணம் அப்படிங்கிறது வச்சிருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. கூட கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தேன். பட் இப்போ தனியாக தான் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காரு. இது இவ்வளோ தெரியல, நாங்கள் இனி பார்த்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வருஷம் உங்களுக்கு இந்த விஷயமே தெரியலை. ஸோ இப்படி இருக்கிறது இந்த மாதிரி சில குடும்பங்களில் இருக்குது. சில ஆண்கள் இருக்கிறாங்க, சில பெண்கள் கூட இந்த மாதிரி உடலுறவு பிடிக்காத பெண்கள் இருக்காங்க. ஸோ இதைய நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி ஒரு பேரண்ட் இதைய கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். இதுதான் இந்த சீன். பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியாக இதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. இந்த பேரண்ட்ஸு அப்பா வீட்டிலேருந்து இவங்க மனைவி வர்றாங்க. பட் இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கவுன்சிலிங் பண்ண பிறகு தான் அவர் கரெக்ட் ஆகுறாரு. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதைய கொஞ்சம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.